செகண்ட் இல்லங்க தேர்ட் அவரு வந்தா அவர் பெர்ஃபார்ம் 100% நான் பண்ணியிருக்காருல. சொல்றேங்க. கானா வினோத் தான் டைட்டில் வின்னர். இத்தனை கண்டஸ்டன்ட் நம்ம பார்க்குறோம். எல்லார் பேரும் நமக்கு தெரியும். அவங்க எப்படி இப்ப பார்வ எப்படி நமக்கு தெரியும். கமருதீன் எப்படி அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குல்ல. இந்த ஷோ பார்த்ததுல நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குல்ல. அப்படி பார்த்தா வினோதோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. வினோத் எவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. டாஸ்க்லலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வீட்ல என்னவா இருந்திருக்காரு. ஒரிஜினலா இருந்திருக்காரா? இல்ல ஃபேக்கா இருந்திருக்காரா? எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. அப்ப அப்படி பார்த்தா ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் பார்க்கும்போது அதிகமான மனசுல நிக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா நான் வினோத்த சொல்லுவேன். ஆஸ் அ ஃபேனா பார்த்தாலுமே வினோத் தான் வின் பண்ணுவாருன்னு தான் என்னால சொல்ல முடியும். இன்னொருத்தர் வின் பண்ணுவாங்கன்னா, இவர விட இவரு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி பார்த்து வினோத் தான் வின் பண்ணுவாருன்னு தான் சொல்ல முடியும். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல சொன்னோம். லைவ்ல அவ்வளோ கவுண்டர்ஸ் போடுறான். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் அந்த 1 ஹவர்ல அவனோட கவுண்டர்ஸே வராது. ஓகேங்களா? ஆனா அந்த கவுண்டர்ஸ்லாம் எப்படி வருது? பசங்க பின்னாடி இருக்கிற ரசிகர்கள். அவங்க எல்லாருமே வந்து டிவிய லைவா அவனுங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்றானுங்க. இப்ப ரெக்கார்ட் நம்ம பண்ணி ஃப்ரெண்ட் அவன் போடுறான். நான் ஒரு வீடியோ போடுவேன். அத ரெக்கார்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுவேன். இவரு ஒரு வீடியோ போடுவாரு. இவரோட தம்பிங்க போடுவாங்க. இந்த மாரி வினோத்தோட இருக்கிற தம்பிங்க எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அப்படி வயசுல போடுறாங்க. பெரியவங்கலாம் கூட போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஊருங்கள்ல இருந்துலாம். Let's go holidays. Travel beyond boundaries.